ஆழமான கடலில் நாக உலோகின் ரகசியங்களில் ஒரு பேராண்மை தூங்கிக் கொண்டிருக்கிறது. அதுவே ஆதிசேஷன். ஆனால் இந்த ஆதிசேஷன் யாருக்காக அவதரித்தான் தெரியுமா? அவன் பிறந்ததே விஷ்ணு பகவானுக்கு சேவை செய்ய. புராணங்களின்படி ஆதிசேஷன் ஒரு பாகமாக பிறக்கவில்லை. அவன் ஒரு இறைச்செயலாக உருவானவன். பிரம்மா தேவனின் சமாதியில் இருந்து தெய்வீக ஆற்றலாக உருவானவன். அவனுடைய ஒரே குறிக்கோள் விஷ்ணுவை காத்தல். அவர் ஓய்வெடுக்கவும் தியானிக்கவும் தளமாக இருப்பது. ஆதிசேஷன் தன்னையே தூக்கிய காலம் தாண்டி நிற்கிறான். அவன் இல்லாவிட்டால் விஷ்ணுவின் பரபரப்பான சக்தி நிலை பேறு பெறாது. அதனால்தான் ஆதிசேஷன் என்ற பெயர் பெற்றான். ஆதிசேஷன் எப்போதும் தம்மை நினைவூட்டுகிறான். உண்மையான சேவை, தன்னலமற்ற அர்ப்பணிப்பு, அதுதான் தெய்வீகத்தின் அடிப்படை. நம்மில் பலர் பார்த்திருப்போம், விஷ்ணு பகவான் அழகாக அமைதியாக ஆதிசேஷன் எனும் பரந்த பாம்பின் மீது சாய்ந்திருக்கிறார். ஆனால் ஏன் அவர் எப்போதும் ஆதிசேஷன் மீது ஓய்வெடுக்கிறார்? ஆதிசேஷன் சாதாரண பாம்பல்ல. அது காலத்தின் சக்தி. அது ஒரு மோன சக்தி. ஆதிசேஷன் காலத்தை கடந்து நிற்கும் தூய ஆத்ம சக்தியை குறிக்கும். விஷ்ணு பகவான் அந்த காலத்தின் மீது ஓய்வெடுக்கிறார். இது நமக்கு ஒரு அழகான அறிவுரை. நீங்கள் வாழ்க்கையில் உண்மையான அமைதியை அடைய விரும்பினால் காலத்தையும் பரிமாணத்தையும் கடந்த ஒரு தியான நிலை தேவை. ஆதிசேஷன் மீதான விஷ்ணுவின் ஓய்வு அது ஓய்வல்ல, அது பரிபூரண கட்டுப்பாடு. காலத்தின் ஓட்டத்தை ஒட்டி ஓடாமல் அதை தன் அடியில் வைத்துக்கொண்டு அமைதியோடு வாழ்க்கையை நடத்தும் நிலைதான் இந்த ஆதிசேஷன் என்பது. நம்முள்ளே இருக்கும் ஆத்மசக்தியின் பிரதிபலிப்பு. விஷ்ணு பகவான் தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தாமல் அதை அமைதியில் தங்க வைத்து சிரிப்பதைப் போல நாமும் நம் உள்ளார்ந்த சக்தியை அறிவால் வாழ்த்த வேண்டும். ஆதிசேஷன் மீது சாய்ந்திருப்பது நமக்கு நினைவுபடுத்துதல். நம் வாழ்க்கையில் எத்தனை பெரும் அலைகள் வந்தாலும் உண்மையான சாதனை மூனத்தோடு காலத்தை மேலோங்கி வாழ்வதே. அவன் அதனால்தான் விஷ்ணு என்றாலே அமைதி, அமைதி என்றாலே ஆதிசேஷன். நீங்கள் கவனித்தீர்களா? ஆதிசேஷன் எப்போதும் துயில்கின்றார். ஆனால் அவர் மீது விஷ்ணு பகவான் ஓய்வெடுக்கிறார். இது சாதாரண காட்சி இல்லை, இது காலத்தின் ரகசியம். நீங்கள் கவனித்தீர்களா? ஆதிசேஷன் எப்போதும் துயில்கின்றார். ஆனால் அவர் மீது விஷ்ணு பகவான் ஓய்வெடுக்கிறார். இது சாதாரண காட்சி இல்லை, இது காலத்தின் ரகசியம். ஆதிசேஷன் என்பது காலத்தின் பிரதிபலிப்பு. அவன் நம்மை சொல்லிக் கொடுக்கிறான், காலம் தொடர்கிறது, ஆனால் உண்மை ஆன்மா நிலை பெறும். அவன் 1000 தலைகளுடன் காலத்தின் நுட்பங்களை காப்பாற்றுகிறான். ஆதிசேஷன் சொல்கிறான், காலம் ஓடட்டும், நமக்குள் அமைதி நிலைத்திருக்க வேண்டும். வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் நம் ஆன்மீக சக்தி குலையக்கூடாது. நம்முடைய பயணம் என்பது வெளிக்காக அல்ல, நம் உள்ளுக்காக. விஷ்ணுவும் ஆதிசேஷனும் சேர்ந்து நமக்கு சொல்லும் பாடம்